Hi hello guys, welcome back to இது தெரியாம போச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து இப்போ ரிசீவ் ஆயிருக்கு. அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல ப்ரீவியஸா போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் எல்லாரும் சொல்ற ஒரே கமெண்ட் ஆடியோ குவாலிட்டி. ஸோ அதை ஈக்குவலன்ட் பண்ற விதமா 2 வாரத்துக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம சேனலுக்காக ஒரு மைக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது 2 நாளுக்கு முன்னாடி தான் டெலிவரி ஆச்சு. நானும் அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போற நேரத்துல ஒர்க் விஷயமா பிஸி ஆகிட்டேன். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ 2 நாளுக்கு அப்புறம் அந்த மைக் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்தேன். அந்த பார்சலை எடுத்து அது கழுத்த கர 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 பிரிச்சுக்குங்க. என்ன தேடுறீங்க? ஒரு வழியா பாக்ஸை ஓபன் பண்ணா அதுல போட்டிருக்க நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனிவர்சல் ஸ்டுடியோ K9 டூயல் காலர் மைக். அந்த பாக்ஸ்குள்ளார என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரிசீவர், 2 மைக், அப்புறம் ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு C டைப் டு ஐபோன் கனெக்டர் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் இதோட சார்ஜிங் டைம் வந்து 2 hours சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 hours வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ 2 மைக் இருக்கிறதுனால நம்ம 8 hours கூட வச்சுக்கலாம். ஸோ 2 மைக்கும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணுற அந்த பட்சத்தில் 4 hours வரையும் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். யூசர் மேனுவலை பார்த்து மைக்கை கனெக்ட் பண்ணி செக் பண்ணதில் நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் கிடச்சிது. ஸோ இந்த மைக்கை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவரை ஃபோனில் இருக்கிற C டைப் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு மைக்கை 1 கிளிக் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணிடலாம். தென் க்ரீன் கலர் அப்புறம் ப்ளூ கலர் மிக்ஸ்டாக ஒரு பிளிங்க் ஆச்சுன்னா அது மைக் வந்து கனெக்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ தென் ஸ்டேபிள் க்ரீனில் காமிச்சிச்சுன்னா மைக் வந்து கனெக்டில் இருக்கிறதா அர்த்தம். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கங்க எப்பயுமே. ஸோ இப்போ வந்து நான் மைக் கனெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோக்கும் இந்த வீடியோ சவுண்ட் குவாலிட்டியில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஓகேவா இல்லை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டாக இதோட ரேஞ்ச் வந்து 15 to 20 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்றத வந்து செக் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் அவுட்டோருக்காக ஷூட்டிங்காக போனோம். ஸோ அங்கே இருக்கிற ஏர் சர்க்குலேஷன் மற்றும் சுற்றுச்சூழலில் இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி கேப்சர் பண்ணுது அப்படின்றதுக்காக நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவுட்டோர் போயிருந்தோம். அன்பாக்சிங் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிசீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் இல்லாமல் இது கூட வந்து ஒரு USB கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து மைக் இல்லாமல் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கேளுங்க. இப்போ நான் ரிசீவர் கனெக்ட் பண்ணி நான் அது உங்களுக்கு எப்படி நான் பேசி காட்டுறேன். ஸோ அதோட இது எப்படி கிளியரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இது வந்து மைக் இல்லாமல் பேசிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து இந்த மைக்கில் பேசுகிறேன். இதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. ஸோ இது வந்து K8 K9 2 இருக்குது. K8ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் மைக் தான். K9ல வந்து 2 மைக் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2 மைக் யூஸ் பண்ணுறதால 2 வாங்கியிருக்கோம். இப்போ இதோட ஆடியோ அதோட ஆடியோ கம்பேர் பண்ணி பாருங்கள் எது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பில் பிகினர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை வ்ளாக் பண்ணுறவங்களுக்கு அதிகபட்சமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் மீறி சில பேர் சிங்கிளாக வந்து வீடியோ மட்டும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒயர் மைக்கு வந்து எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஆடியோ கவர் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 மீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்குறேன். இப்போ ஆடியோ கிளியராக கேட்குதான்றது நீங்களே பாருங்கள். நான் இப்போ வந்து ஒரு 10 மீட்டர்ஸ் கிட்ட தள்ளி நிற்கிறேன். ஏன்னா அவங்க கவரேஜே 10 மீட்டர்ஸ் வரையும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். இதோட ஆடியோ எப்படி கிளியராக கேட்குதா என்னன்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ வந்து லாங்காக நிற்கும் போது 10 மீட்டர்ஸ்க்கே எனக்கு கிளியராக கேட்டுச்சு. இப்போ இதோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா இது மூலிமா நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. இதோட நான் வந்து பை லிங்க் வந்து கீழேயே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இது ஒன்றும் இப்போ பெய்ட் ப்ரொமோஷன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து என்னோட பர்சனல் வந்து நான் இந்த மைக்கை வாங்கி நான் டெஸ்ட் பண்ணது தான் இது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது வந்து சிங்கிள் மைக்காகவும் கிடைக்குது. அது ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 321 சம்திங் என்னமோ இருக்குது. இது டியூவல் மைக்காகவும் கிடைக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 and 600 தான் இருக்குது. இதோட பை லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா நீங்கள் போய் பை பண்ணி வாங்கிக்கோங்க. வந்து எங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அடா போவீங்களா? ஏய் இவங்க வாராயாண்டா டேய். முடிச்சு விட்டீங்க போங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.